குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கிளாஸை பார்க்குறோம். நீங்கள் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதனுடைய 20 எவிடன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றாக இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு பார்க்கறது பை சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். பை சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்னால் என்னன்னா, அது என்ன செக்ஷன் ஃப்ரீஸ் வருது அதுதான். பை சோர்ஸ் ஆஃப் ஒரு எவிடன்ஸுக்கு முக்கியமானது என்ன இருக்கும்? ஒன்று ஐ விட்னஸ், இல்லை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இதுதான் சோர்ஸ், மூலதனமே. ஒரு சாட்சியத்திற்கு தேவையானது ரெண்டு வகைகள் தான் இருக்குது. ஒன்று டாக்குமெண்ட்ரி, ஓரல். இதுதான். அப்போ அதுதானே மூலதனம் சாட்சிக்கு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். இப்போ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸுக்கு ரெண்டு வகை தான். அது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஓரல் எவிடன்ஸ் பார்க்கணும். ஓரல் எவிடன்ஸ்னால் என்ன? வாய்மொழி சாட்சியங்களை தான் ஓரல் எவிடன்ஸாக சொல்கிறோம். வாய்மொழி சாட்சியத்தை ஓரல் எவிடன்ஸ் என்று சொல்லும்போது அது எதை சார்ந்தது? ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை, ஒரு சம்பந்தப்பட்ட இடத்தினை, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பான ஒரு பொருளையோ, ஒரு நிகழ்வையோ, ஒரு காட்சியோ கண்ணால் காண்டதை அதை நேரடியாக வாய்மொழி மூலமாக சொல்லப்படுவது ஓரல் சாட்சியம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னா என்ன? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னா ஆவணத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு இல்லாத, இல்லை சேர்க்கப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட, இல்லை கலெக்ஷன் செய்யப்பட்ட அந்த இடத்த பொருள், ஆவணங்கள், பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் போன்றதெல்லாம் கிடைக்கிறத வச்சு அதை ஒரு அழிவில்லாத ஆவணமாக தாக்கல் செய்யப்படும். சில நேரங்களில் ஓரல் எவிடன்ஸு பொய்யாக இருக்கலாம் அல்லது மறந்து போயிருக்கலாம். ஆனால் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு ஒருபோதும் மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏனென்றால் அது பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் நிரந்தரமாக இருக்கும், மாற்ற இயலாது. எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி. சரி, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் என்னென்ன இருக்குது? எத்தனை வகை இருக்குது? 2 வகை இருக்குது. பிரைமரி எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸு. அதே மாதிரி ஓரல் எவிடன்ஸில் என்ன இருக்கு? டைரக்ட் எவிடன்ஸு, ஹியர்சே எவிடன்ஸு. இதுதான். அதைத்தான் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். சரி, பார்ப்போம். ஓரல் எவிடன்ஸினுடைய டெஃபினேஷன் எதெல்லாம் சொல்லப்பட்டுள்ளதுன்னா, பிஎஸ்சிஏவில் பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 என்ற சட்டத்தில் செக்ஷன் 2(1) subclass 1 subclass 2D அதில் எவிடன்ஸு பற்றி சொல்லுது. என்ன எவிடன்ஸு? ஓரல் எவிடன்ஸை பற்றி சொல்லுது. ஓரல் எவிடன்ஸ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று ஹியர்சே எவிடன்ஸு, செகண்டரி ஹியர்சே எவிடன்ஸு, டைரக்ட் எவிடன்ஸு, ஐ விட்னஸ். இதெல்லாம் அதில் தரும். அந்த நிகழ்ச்சி தான் பேசப்படுது. சரி, பிரைமரி செகண்டரி எவிடன்ஸ்னால் என்ன? அது எந்த செக்ஷனில் பிரிவில் சொல்லப்பட்டுள்ளதுன்னா, பிரிவு 57 செக்ஷன் 63 வரை சொல்லப்பட்டுள்ளது. பிரைமரி செகண்டரி எவிடன்ஸ் எதை பற்றி குறிக்குதுன்னா, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பற்றி குறிக்குது. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்ன வந்துறீங்களா? அதுதான் முக்கிய நிகழ்ச்சிகள். அதை தான் சொல்லணும் பார்த்தீங்களா. பிரைமரி என்பது முதல்நிலை சாட்சியம், செகண்டரி என்பது 2ஆம் நிலை சாட்சியம். முதல்நிலை சாட்சியம் என்பது உண்மை ஆவணங்களை, பதிவு செய்யப்பட்டது உண்மையாக ஆவணங்களை அதை நேரடியாக நீதிமன்றத்தில் பார்வைக்கு முன்பு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனை உண்மை என்று நிரூபிக்கிற தன்மைக்கு சந்தேகமில்லாத நிரூபிக்கப்படுவதற்கான ஆதாரமாக அமைகிறது. சரி, செகண்டரி எவிடன்ஸு அப்படின்னா உண்மை நகல் ஆவணம் கிடைக்காது, இருக்காம போயிட்டு இருக்கும், காலம் கடந்திருக்கும்.
அப்போ அதனுடைய நகல் ஜெராக்ஸ் இருக்கும், அல்லது சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலோ அதை நகல் போட்டு எடுத்து வந்து டூப்ளிகேட் நகலாக கொடுக்கலாம். அதுக்கு செகண்டரி எவிடன்ஸ். சில நேரங்களில் அந்த அச்சிடப்பட்ட டூப்ளிகேட் நகல் வாங்கி வந்து கொடுக்கும்போது சில நேரங்களில் அது முதல்நிலை சாட்சியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கும் தருணத்தில் அது முதல்நிலை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுதான். சரி, ஓரல் எவிடன்ஸை பற்றி சாப்டர் 4 ஓரல் எவிடன்ஸு செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1 கிளாஸ் டி இதில் டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓரல் எவிடன்ஸுக்கு சாட்சியம் ஐ விட்னஸ். அப்போ ஐ விட்னஸில் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அது யார்? ஐ விட்னஸ்னால் எத்தனை? 2 வகை. ஹியர்சே எவிடன்ஸு, டைரக்ட் எவிடன்ஸு. சரி, டைரக்ட் எவிடன்ஸுக்கும் ஹியர்சே எவிடன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? டைரக்ட் எவிடன்ஸு ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு விபத்தினை, அந்த காட்சியை, அந்த பொருளையை நேரடியாக பார்த்துட்டு வந்து தன்னுடைய கண்கூடாக நேரில் பார்த்துட்டு வந்து அது நான் இருந்ததை அப்படியே நீதிமன்றத்திற்கு சாட்சியமாக வாக்குமூலம் கொடுத்தால் அது நேரடி சாட்சியம். நேரடி சாட்சியம் அது அமைந்து விடுகிறது. அதே நிகழ்ச்சியை நேரில் பார்த்தவர் 3ஆம் நபரிடம் அங்கே ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்தேன், அது அப்படிலாம் இருந்துச்சு, ஏதோ ஒரு நிகழ்ச்சி அந்த காரணத்தை சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி போனச்சு அப்படின்ட்டு அந்த நபரிடம் சொல்லும் பொழுது அங்கே சம்பந்தப்பட்ட நபர் வந்து நான் இந்த நபர் சொல்லி நான் கேட்டேன், இந்த போன்ற நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி, சம்பவம், கண்கூடாக பார்க்கப்பட்ட பொருள் அனைத்துமே நடந்தவையாக அப்படியே 3ஆம் நபரிடம் சொல்லி அந்த நபர் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து வாக்குமூலம் சாட்சியமாக வாக்களிக்கும் பொழுது அதை ஹியர்சே காதால் கேவி சாட்சியம் என்று சொல்லுவாங்க, செவி சாட்சியம் என்று சொல்லுவாங்க. ஹியர்சே எவிடன்ஸ்னா செவி சாட்சியம், கேள்விப்பட்ட சாட்சியம் என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அதுதான். ஒரு சம்பவத்தை போயிட்டு நம்ம ஆளுங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை போயிட்டு ஊரில் போயிட்டு 4 பேர்ட்டு சொன்னால் தான் அவனுக்கு தூக்கம் வரும். அவன் போய் என்ன பண்ணியிருப்பான், அங்கே பார்த்தேன் 4 பேர் போனான்ல, அப்படியே அடித்து வயலுகிற ஒருத்தனை அடி வயலுகிற பணத்தெல்லாம் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டால, கையில் இருக்கிற மாதத்தெல்லாம் பிடிக்கிட்டான்ல அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் இந்த நபர் 3ஆம் நபர் அங்கே போய் இவர் சொல்லலாம், இந்த சாட்சியம் இது போல இருந்தது, இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு, இத்தனை பேர் செஞ்சாங்க, ஆமாம் என்பது சொன்னால், கேள்விப்பட்டேன் என்று சொன்னால் அது ஹியர்சே எவிடன்ஸ். அதான் ஓகேங்களா. ஹியர்சே எவிடன்ஸ், ஐ விட்னஸ், டைரக்ட் எவிடன்ஸ் முடிச்சா. அடுத்தது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சிம்பிளாகவே முன்னாடியே சொல்லியிருக்கோம். டாக்குமெண்ட்ரினா ஆவண சாட்சியங்கள். ஆவண சாட்சியம் என்பது பிரைமரி எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸு. அப்போ பிரைமரி எவிடன்ஸ்னா முதல்நிலை சாட்சியம், செகண்டரி எவிடன்ஸ்னா அதனுடைய நகல் சீலிடப்பட்ட, நகலில் சீலிடப்பட்ட போன்ற சாட்சியங்களை செகண்டரி, அது கிடைக்காத பட்சத்தில் செகண்டரி சாட்சியமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, செகண்டரி சாட்சியம் எப்பொழுது உறுதிப்படுத்தப்படுதுன்னா 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆவணம், உண்மை ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியாத தருணத்தில் அதை செகண்டரி எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருந்தால், அதை உண்மை ஆவணம் கிடைக்காத பட்சத்தில் இதனை செகண்டரி எவிடன்ஸை ஒரு சாட்சி ஆவணமாக, டாக்குமெண்ட்ரி ஆவணமாக பதிவு செய்ய எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா. சரி, இது எந்த பிரிவின் கீழ் சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. செக்ஷன் பிஎஸ்ஏவில் செக்ஷன் 56 கண்டென்ட்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ்.
செக்ஷன் 57 பிரைமரி எவிடன்ஸ், செக்ஷன் 58 இருந்து 63 வரைக்கும் செகண்டரி எவிடன்ஸ் டெஃபினிஷனில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பிரைமரி எவிடன்ஸுக்கு செக்ஷன் 57 தெளிவாக விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. 58 63 வரை உள்ள சில நிபந்தனைக்கு உட்பட்ட பிரிவுகளின் விளக்கம் கொடுக்கப்பட்டு 63 வரை 58 63 வரை உள்ள செகண்டரி எவிடன்ஸை எந்த மின்னல் சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளலாம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் சேல் டீடு, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, பேங்க் புக்கு, அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் தான். அவன்கிட்ட பேங்க் புக்கே இருக்காது, எப்பயே கந்தலாக இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் மட்டும் வச்சிருப்பான். பேங்க் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுருப்போம். மறுபடியும் ரினியூல் பண்ணியிருக்க மாட்டான், டீஆக்டிவேட் ஆகிருக்கும். ஆனால் பேங்க் புக் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் இந்த புக்கு நான் ஓப்பன் பண்ண இருக்குது பாருங்க, இந்த ஏரியாவில் தான் நான் இருந்தேன்றதுக்கு எவிடன்ஸ் தான். பட் அது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்குது ஆமா என்றால் ஆமாம், அதுவும் செகண்டரி எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், இந்த தேதியில் நான் பென்ஷன் வாங்க, இந்த தேதியில் நான் டியூட்டியில் இருந்தேன், இந்த தேதியில் நான் அங்கே இருந்தேன், அட்டண்டன்ஸ்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க அப்படின்போது அந்த ரெக்கார்ட்ஸ் நகல் கிடைச்சா அது வெரிஃபை பண்ணுறதுக்காக. சேல் அக்ரிமெண்ட் அதெல்லாம் ரிஜிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கே தெரியும். சேல் டீடு, சேல் அக்ரிமெண்ட்டு போன்ற சாட்சி ஆவணங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக பயன்படுத்திக்கலாம், செகண்டரி எவிடன்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு அதே முதல்நிலை சாட்சியமாக ஆவணங்களும் பயன்படுத்தலாம். சரி, ஓகே. இப்போ இங்கே வந்துட்டோம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இப்போ முன்னெல்லாம் எந்த ஒரு ஆவணமும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸு, பிரைமரி எவிடன்ஸு. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் இது 2 தான் இருக்கும். பிரைமரி எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காலங்களும் டெக்னாலஜிகளும் வளரும்போது நுண்ணறிவு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னிக்கல் நாலேஜ் டெக்னிக்கல் நுண்ணறிவுகள் வளரும் போது அது காலத்துக்கு ஏற்றவர் சாட்சியங்கள் மாறுபடுகின்றன. அப்போ அந்த சாட்சியங்கள் என்னென்ன தேவைப்படுதுன்னா இதான் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ், இமெயில். முன்னெல்லாம் எவிடன்ஸ் என்னன்னா போஸ்டரில் லெட்டர் எழுதி போட்டு கவர்னருக்கும் ஆர்பிஐடியில் போடுவாங்க இல்லையா. ஆர்பிஐடியில் லெட்டர் எழுதி அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு இப்போயே அது கொஞ்ச நாள் தான் இருக்குது, அது நிறுத்ததா பேச்சு. எவிடன்ஸ் எழுதி போஸ்டரில் அனுப்பிச்சி விட்டு அது ஆதாரமாக அது திருப்பி வரப்பட்ட கடிதத்தை வச்சு ஆதாரமாக கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக இமெயில் ஆவணத்தையும் இமெயில் மூலமாக மெயில் போட்டு 5 நிமிஷம் போயிடும். அது இப்போ எலக்ட்ரானிக் டெக்னாலஜி முன்னேறின பிறகு எலக்ட்ரானிக்கு வாட்ஸ்அப், சர்வர் டேட்டா வித் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸட்ரா இனி சம்மந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் போன்ற இது எல்லாமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக மாறிவிட்டது. சிசிடிவி ஃபுட்டேஜ், இமெயில் எல்லாமே மாறிவிட்டது. அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதனை சம்மந்தப்பட்ட அப்புறம் சரி, ரியல் மெட்டீரியல் ஆஃப் த எவிடன்ஸ். அப்போ ரியல் மெட்டீரியல் அப்போ உண்மை பொருள் ரியல். அப்போ என்ன எவிடன்ஸ் தான் இருக்குது? எல்லாமே ரியல் தான். ஒரு ஆவண எவிடன்ஸு கூட ரியலாக தான் இருக்குது. அப்போ ரியல் மெட்டீரியல் எவிடன்ஸ்னா அப்போ என்ன அர்த்தம் பார்க்கணுமே. ஒரு கிரைம் அல்லது ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடா கிரைம் அல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதனுடைய தொடர்பான சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அஃபென்ஸில் இல்லை குற்றத்தில் மெட்டீரியல் தான் ரியல் மெட்டீரியல் எவிடன்ஸ். அப்போ அது என்ன ரியல் மெட்டீரியல்? ஒரு கோபம் வந்துச்சு, அவனை கொலை செய்யறது முடிவு பண்ணியாச்சு. அப்போ எதை எடுத்துப்போம்? ஒன்று கத்தி எடுத்துருப்போம், இல்லை இரும்பு லால் எடுத்துப்போம், இல்லை அருவா எடுத்துருப்போம், வீச்சருவா. அதானே? அப்போ நைஃப், ஒரு நைஃப் ஒரு எவிடன்ஸ். அது போயிட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சம்பவ இடத்தில் பார்வையிட்டு மகசார் தயாரிக்கும் போது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கை வந்து அந்த ஆவணத்தை நேரடி சாட்சியங்களாக அந்த பொருள் சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சீசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு அது கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் ரைட்டு. அவன் நைஃப், கன், பிளட்டு, நைஃப், கன் இதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த ரிலேட்டடாக தொடர்பான சம்மந்தத்துக்கு இந்த கத்தி எடுத்துகிட்டு போக முடியுமா? எவிடன்ஸை பயன்படுத்தலாமா? வீட்டில் காய்கறி நறுக்கு கத்தி வச்சுருப்போம், இல்லை இந்த கத்தியால் தான் கொத்தனான்றது சொல்ல முடியும். அங்கே எதுவுமே நடக்காமல் இந்த கத்தி தான் பாருங்க, இவங்க கொலைகாரங்க கத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா ஒவ்வொரு வீட்லையும் எல்லா பொம்பளையும் கொலைகாரை தான்.
இல்லையா? அப்படி அங்கே என்ன சொல்லுதுன்னா, ரிலேட்டடாக ஒரு ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமில் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒரு கத்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது, கைரேகை மற்றும் அது தொடர்புடைய இரத்த கரைகள் படிந்த துணிகள், பொருள்கள் கத்தியில் படிந்திருக்கலாம், இரத்தக்கரை கத்தியில் படிந்திருக்கலாம், ட்ரெஸ்ஸில் ஆடையில் படிந்திருக்கலாம், பொருளில் படிந்திருக்கலாம். எதனாச்சும் கிடைக்கிற பட்சத்தில் அதோடு தொடர்புடைய இந்த கத்தியில் இருந்தால் அதனை எடுத்துக்கொண்டு சாட்சியமாக ரியல் மெட்டீரியல் சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். மெட்டீரியல் சாட்சியம் எடுத்துக்கொள்ளலாம். கரெக்டா? ஓகே. கன், துப்பாக்கியால சுரத்து, என்கவுண்டர்ல போலி என்கவுண்டர்லாம் வருதுல்ல, இந்த குண்டோட இந்த கன்னோட சம்மந்தப்பட்டது இருந்திருக்கா, அதுக்கு சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ். அது பிளட், அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, கைரேகை, அதுவும் அதான் ஃபிங்கர் பிரிண்ட், அதையும் சொல்லியாச்சு. அப்போ ரியல் மெட்டீரியல் எவிடன்ஸ் சொல்லியாச்சா? ரைட். சரி, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ்னா என்ன? எக்ஸ்பர்ட்னா என்ன இருக்கு? எக்ஸ்பர்ட்னா எதிர்பார்ப்புனா என்ன இருக்கா? சயின்டிஸ்ட், நிபுணர்கள், தத்துவ நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்கள், இது எல்லாமே எவிடன்ஸ். ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணியாச்சு, அந்த ஆய்வுக்கூறு செய்கிறாங்க, பிரேத ஆய்வுக்கூறுன்னு சொல்கிறாங்க பத்தியா, அந்த பிரேத ஆய்வுக்கூறுல சாட்சியங்கள் கொண்டு வர்றதுக்காக இது ரிலேட்டடாக இருக்குதா என்றக்காக இந்த கத்தி குத்தப்பட்டுள்ளது, இந்த கத்தியால் தான் குத்திருக்கிறாங்க, இது தடயங்கள் அதை நினச்சிருக்கா, இந்த கத்தி அந்த குத்தனா எந்த அளவுக்கு போயிருக்கும் அப்படி என்ற பொருள் எடுத்து வரும் பட்சத்தில் அது போன்ற சாட்சியங்கள் இருக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ டெஸ்ட்டு, டாக்டர் ரிப்போர்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, சயின்டிஸ்ட் எவிடன்ஸு, ஃபாரின்சிங்க்கு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, இது எல்லாமே கலந்து தான் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். சரி, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலை, அதான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள், தமிழில் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னா சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் எப்படி அமையுது? அங்கே ஐ விட்னஸ் இல்லை, இயர்ஸ் எவிடன்ஸ் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, ஆனால் பர்டிகுலராக ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஆனால் ஒரு எவிடன்ஸ் மட்டும் அங்கே இருக்குது. அந்த நேரத்தில் இவன் அங்கே இருந்திருக்கிறான், அந்த நேரத்தில் அவன் அங்கிருந்து ஏதோ ஒன்றை பயன்படுத்தியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் சர்க்கம்ஸ்டன்ஸு, அனுமான சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சம்பவத்தினுடைய ரிலேட்டடாக தொடர்பான விஷயங்கள் இருக்குது, சந்தேகப்படும்படி இருக்குதுன்னா அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் தான் இது. அப்போ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ என்னவா இருக்குன்னு கேட்டால் ரெக்கவரி ஆஃப் த எவிடன்ஸ், ரெக்கவரி ஆஃப் த வெப்பன்ஸ், recovery of the weapons, recovery of the weapons, motive, fingerprints, கைரேகை, அட்மிஷன், இதான் நடந்திருக்காங்க இல்லையா? அப்போ சர்க்கம்ஸ்டன்ஸில் ஆளு எந்த பொருளும் ஆதாரம் எதுவும் கிடைக்கணும்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆயுதத்தில் அவனோட கைரேகை பதிஞ்சிருக்கும். அப்போ ஏதோ ஒன்று சம்பவம் நடந்தால் ஏதோ ஒரு வெப்பன்ஸை வச்சு தான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்க முடியும். அப்போ அந்த ரெக்கவரியில் இந்த வெப்பன்ஸை வச்சு வெப்பன்ஸ்லாம் கைரேகை இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ மோட்டிவேஷன் என்னவா இருந்திருக்குன்றதை செக் பண்ணணும். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அதில் படிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இதுதான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. இது போன்ற சூழ்நிலையில் சிவில் கிரிமினல் வழக்குகளில் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வித் அட்மிஷன். இப்போ எதை அட்மிஷன் சொல்றது, எதை கன்ஃபெஷன் என்று சொல்றது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அட்மிஷன் நான் அப்ரூவ்டாக மாறிடுறேன். ஒரு அட்மிஷன் எவிடன்ஸை கொடுக்குறாங்கன்னா ஆமாங்க இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இவருடைய தாக்கல் செய்யும் சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அனுமதிக்கப்படுகிறது அட்மிஷன். அதே ஆமாம் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தேன், என்னுடைய சாட்சியத்தை அனுமதித்து கன்ஃபெஷன் பண்ணனா ஒப்புதல் வாக்குமூலம், நாங்கள் அப்ரூவலாக மாறிடுன்னு சொல்கிறாங்க, அதான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம். அப்போ ஒப்புதல் வாக்குமூலம் என்பது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுத்தா டிக்ளேர் பண்ண முடியும்? போலீஸ் முன்னாடி கொடுக்குற எந்த ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வேலிட், பட் பிஃபோர் தி given to the confession statement before in the court valid. இதுதான்
காவல் நிலையத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஒப்புதல் வாக்குமூலமும் இறுதி முடிவு ஒப்புதல் வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ளப்படாம். அது ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். தவிர அது முடிவாக எடுத்துக்கொள்ள வந்து தண்டனை வழங்கக்கூடாதும். அதே குற்றவாளி அதே வாக்குமூலத்தை தன்னிச்சையாக நீதிமன்றத்தில் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் பவர் ஆஃப் த கோர்ட் தண்டனை குறைக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை வழங்கலாம், அது உடனே தண்டனை வழங்கலாம், இல்லை ட்ரையல் நடத்த சொல்லலாம், இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் சந்தேகத்தின் பேரில் இருக்கு, ட்ரையல் நடத்துங்க என்றும் கூறலாம். ஆகையால் இந்த ஒப்புதல் அட்மிஷனும் கன்ஃபெஷனும் சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் ரெண்டுக்குமே பொருந்தும் இல்லையா? ரைட், கண்டிப்பா. அதுக்கு ரிலேட்டடாக ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் அன்வர் பிவி வெர்சஸ் பிகே பஷீர் 2014 அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ப்ரூவ் பை தி லா. ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக இருந்துச்சுன்னா அதனை சட்டப்படி நிரூபிக்கப்பட வேண்டும். அது இன்னொரு வழக்கில் அர்ஜுன் பண்டிட் தாரோ கட்கர் வெர்சஸ் கைலாஷ் குஷனரா ஜோந்திரா அப்படின்ற வழக்கில் 2020 அந்த வழக்கில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அக்செப்டடு பை தி கோர்ட் ப்ரொசீஜர், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர், கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த முறையை பின்பற்றப்பட வேண்டும். அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் முறையில் தான் எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லப்பட்டது. அடுத்த ஸ்டேட் ஆஃப் யூபி உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் என்கே அந்தோனி 1985 இந்த வழக்கை என்ன சொல்றதுன்னு கேட்டால், இட் மே பி சஃபிஷியன்ட் ஓரல் எவிடன்ஸ் கிவ் டு த பனிஷ்மெண்ட். வாய்மொழி சாட்சியங்கள் ஒரு சாட்சியமாக இருந்தாலும் போதுமானதாக நம்பத்தகுந்தாக இருந்தால் தண்டனை வழங்கலாம். இந்த வழக்கு என்ன சொல்றது, 1985 ஒரு சாட்சியாக இருந்தாலும் அந்த சாட்சியானது நம்பகத்தன்மையுடையதாக இருந்தால், சஃபிஷியன்ட் வழக்குக்கு தேவையான போதுமானதாக இருந்தால் அந்த வழக்கின் அந்த சாட்சியின் அடிப்படையில், அந்த ஓரல் சாட்சியின் அடிப்படையில் தண்டனை வழங்கலாம் அப்படின்ற வழக்கு இந்த 3 வழக்கிலும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, அடுத்தது விளக்கமாக இன்னொரு எவிடன்ஸை பற்றி பார்ப்போம்.